Hello students, welcome back to Daily Lane Academy channel. நம்ம சேனல்ல வந்து பார்த்தோம்னா நிறைய காலேஜோட கட் ஆஃப் டீடைல்ஸ் தென் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்கோட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சார் இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படிங்கிறது நடக்கும். அதுல இந்த ரவுண்ட் 1 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்கும், அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ்ல என்னென்ன விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன டேட்ல நடக்குது, இதுல வந்து யாரெல்லாம் வந்து அப்வர்ட்னா என்ன, டிக்ளைன்னா என்ன, அக்செப்ட் அண்ட் ஃபார்வர்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம சொல்லுவோம். இதுல வந்து ரவுண்ட் 1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ரவுண்ட் 1. இதுல வந்து 200 கட் ஆஃப்ல இருந்து 179 கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1 அப்படிங்கிறது உங்களுக்கு 14ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதாவது 14/7/25 இருந்து உங்களுக்கு 16/7/25 வரலும் கிட்டத்தட்ட 3 நாள் நடக்கும். இந்த 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரவுண்ட் 1ல சாய்ஸ் ஃபில்லிங் வைப்பீங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு மட்டும் இந்த டேட் வந்து இந்த 3 நாள் தேவைப்படும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வச்ச பிறகு உங்களுக்கு அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 17ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அதாவது 14/7/25 இருந்து அடுத்து 18/7/25 வரலும் இந்த 2 நாள் உங்களுக்கு நடக்கும். இதுல வந்து காலை 10 மணில இருந்து 18ஆம் தேதி ஈவினிங் 5 PM வரலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல வந்து ஒவ்வொரு விஷயங்களா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா டெக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அதாவது உங்களுக்குன்னு ஒரு காலேஜஸ் நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 180 கட் ஆஃப் அப்படின்னா 180 கட் ஆஃப்க்கு ஒரு சில காலேஜஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட கோர்சஸ் வச்சிருப்பீங்க. இந்த கோர்ஸ்ல அடுத்த கோர்ஸ், இந்த காலேஜ்ல அடுத்த கோர்ஸ் சொல்லிட்டு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல நிறைய கோர்சஸ் நிறைய காலேஜஸ் செலக்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்ல வச்சிருப்பீங்க. அதுல உங்க கட் ஆஃப்க்கு உங்க கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 49 இடத்துல 50 இடத்துல ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு வேணாம், நான் வந்து இந்த ரவுண்டு விட்டு நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன், அதை ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 போய்க்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வேர்டுன்னு இருக்கும். இது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்குன்னு ஒரு காலேஜ் இந்த 49 காலேஜோ இல்ல 48 பிளேஸ்ல ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கும். எனக்கு இந்த கோர்ஸ் இந்த காலேஜ்ல ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு முன்னாடி 48 காலேஜ் நான் இருக்கு இல்லைங்களா, அந்த அதுல எனக்கு மேல எனக்கு இந்த இருக்கிற இடம் ஓகே, இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் எனக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நீங்க அக்செப்ட் அண்ட் அப்டேட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒரு டெம்பரரி அலாட்மெண்ட் மாதிரி டவுன்லோட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பே ஃபீஸ் செட் டிஎஃப்சி, நீங்க அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஎஃப்சி சென்டர்ல போய் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அக்செப்ட் அண்ட் அப்டேட் டவுன்லோட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பே ஃபீஸ் செட் டிஎஃப்சி அப்படிங்கிறது. சரிங்களா, இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு ஆப்ஷன். இது வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் கூட சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு. இப்போ டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு அப்படிங்கிறப்போ உங்களுக்குன்னு வந்து ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கும், ஒரு கோர்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலேஜில் கிடைச்சிருக்கும். என்னமோ தெரியல உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு கிடைக்கல, எனக்கு இது வேண்டவே வேண்டாம், எனக்கு இதுக்கு மேல இருக்கிற காலேஜ்லாம் கண்டிப்பா வேணும், எனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற காலேஜ் எனக்கு சுத்தமா வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு இந்த ஆப்ஷன்ஸை நீங்க தாராளமா கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் அப்வேர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். புரியுதுங்களா, இப்ப உங்களுக்குன்னு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு ஓகே தான், பட் ஆனால் இன்னும் மேல இருக்கிறதா கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்வேர்ட் கொடுத்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், எனக்கு இந்த இதே வேணா நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதான் நீங்க மேல இருக்கிற காலேஜஸ்ல பாக்குறீங்க, அப்படி இல்லை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போய்க்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்னொரு விஷயங்க, இது வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் டவுன்லோட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 17-18 உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ஓகே ஒரு சாய்ஸ் பண்ணி வச்சு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா 19ஆம் தேதி உங்களுக்கு வந்து நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு இந்த காலேஜ் ஓகே, நான் எனக்கு கொடுத்த காலேஜ் ஓகே, எனக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் அந்த காலேஜ்ல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்க உங்களோட அலாட்மெண்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க டைரக்டாக காலேஜ்ல போய் அதாவது 19ஆம் தேதி நீங்க வந்து அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 4 நாள் 23ஆம் தேதிக்குள்ள நீங்க கண்டிப்பா காலேஜ்ல போய் ஒரு பார்ட் ஆஃப் பேமெண்ட் நீங்க வந்து ஃபீஸை நீங்க பே பண்ணி கண்டிப்பா அதில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. சரிங்களா, அடுத்த ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவைட். எனக்கு கிடைச்ச காலேஜ் எதுவுமே பிடிக்கல, எனக்கு இந்த கவுன்சிலிங் ரவுண்ட்ஸே வேணாம், நான் மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்துக்கிறேன், இல்லை நான் வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல போய் இது பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த கவுன்சிலிங்க்கு எந்த சம்பந்தம் இல்லையா அப்படின்ட்டீங்கன்னா நீங்க தாராளமா டிக்ளைன் அண்ட் குவைட் கொடுத்துடலாம். இது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ரவுண்ட் அதாவது கவுன்சிலிங்கை விட்டே நீங்க வெளியேறிடுவீங்க, ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எதுக்கும் போக மாட்டீங்க. தென் இன்னொரு விஷயம், இந்த ரவுண்ட் 1ல கொடுத்தவங்க வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்காம அப்வேர்டு இது கொடுத்தீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து ரவுண்ட் 2 போயிடுவீங்க. சரிங்களா? இதே ரவுண்ட் 2 இருக்கிறவங்க ரவுண்ட் 3 போவாங்க. ரவுண்ட் 3 இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 179 கட் ஆஃப்ல இருந்து 200 கட் ஆஃப்ல ரவுண்ட் 1லயும் 143.085 இருந்து 178 கட் ஆஃப்ல இருக்கிறவங்க ரவுண்ட் 2லயும், அந்த 143.58 கட் ஆஃப்ல இருந்து கீழே இருக்கிறவங்க அதுக்கப்புறம் 77 கட் ஆஃப் வரலும் ரவுண்ட் 3லயும் வருவீங்க. ரவுண்ட் 3க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் தான். டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணாதவங்க சப்ளிமெண்டரியில் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்ட்லயும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராசஸும் இப்படிதான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு அப்டேட் மூமெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த ப்ரொவிஷனல் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க டைரக்டா காலேஜுக்கு போற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க மூவ் ஆயிருவீங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டும் செகண்ட் ரவுண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். தேர்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிடைக்காதவங்க செகண்ட் ரவுண்ட் மூவ் ஆவாங்க, செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்காதவங்க தேர்ட் ரவுண்ட் மூவ் ஆவாங்க. தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறம் கிடையாது, ஏன்னா ஃபைனல் ரவுண்டே தேர்ட் ரவுண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டும் செகண்ட் ரவுண்டும் உங்களுக்கு இந்த விதமான ஒரு ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்ஸ் உங்களுக்கு வேணும், கவுன்சிலிங் பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.